once again. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நான் உங்கள் எல்லாரையும் மகாபலிபுரத்துக்கு கூட்டு போக போகிறேன். இது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வேளச்சேரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். வேளச்சேரியிலேருந்து ஓஎம்ஆரில் இருக்கிற சோழிங்கநல்லூர் அப்படின்ற இடத்த வழியாக ஈசிஆர் பிடிச்சி ஈசிஆர் வழியாக போனோம். எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு, முட்டுக்காடு, கோவளம், குரோக்கடைல் பார்க் இது வழியாக தான் அங்கே மகாபலிபுரத்துக்கு போனோம். ஈசிஆரில் ரைடு போகிறது ரொம்பவே ஒரு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம மகாபலிபுரம் வந்துட்டோம். உள்ளே வந்ததுமே பார்க்கிங்க்குன்னு ஒரு 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வாங்கினது 20 ரூபா. இவங்க யார், எதுக்காக வாங்குறாங்க எதுவுமே தெரியலை. ஆனால் எல்லா வண்டியும் நிறுத்தி வாங்குறாங்க. உள்ளே பார்க்கிங்க்கு போய் பார்த்தோன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது. அவங்கவுங்க நினச்ச இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு போனாங்க. நாங்களும் பார்க்கிங்கில் ஒரு நல்ல இடமா பார்த்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு சரி கடற்கரை கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு போனால் அந்த கடற்கரை கோயில், 5 ரதம், வெண்ணெய் உருண்டை பாறை இதெல்லாம் பார்க்குறதுக்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே தொல்லியல் துறையோடைய கட்டுப்பாட்டில் வருது, அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட். இவங்க ஒரு QR கோடு கொடுத்துருந்தாங்க. அந்த QR கோடை யூஸ் பண்ணி payumoney.com அப்படிங்கிற ஆப் மூலமாக மணி பே பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வழியாக தான் நாங்களும் பே பண்ணியிருந்தோம். சரி, ஓகே, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பீச்சுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதுக்கு சைட்லேயே, அந்த கோவிலுக்கு சைடில் ஒரு மண்பாதை இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு 300 மீட்டர் வரும் பீச்சுக்கும் அந்த இடத்துக்கும். அதில் ஒரு வாக் போனோம். ஃபுல்லாமே சரியான கூட்டம் அன்றைக்கி. இது பார்த்திங்கன்னா அந்த கிரில் வழியாக அந்த கோவில் அழகாகவே தெரியுது. அந்த கோயிலை சுற்றி கிரில் போட்டிருக்காங்க. அது வழியாக அந்த கோயில் ரொம்பவே அழகாக தெரியுது. போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக கடைகள் தான். இந்த சிப்பி, அதில் செஞ்ச பொருட்கள், அப்புறம் நிறைய விளையாட்டு ஜாமான், இந்த மாதிரி நிறைய கடைகள் அங்கே இருந்தது. வரிசையாக கடைகள் தான், எல்லாமே நல்ல நல்ல கடைகளாக இருந்தது. அதை அப்படியே வரிசையாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வாக் பண்ணோம். இந்த கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சிப்பியில் செஞ்ச பொருட்கள், சங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க கடையாக இல்லாமல் தனியாக கீழே தான் பரப்பி வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கடைகளையெல்லாம் தாண்டி போனோன்னா அதுக்கடுத்து குழந்தைகள் விளையாடுறதுக்கு ராட்டினம், இந்த பலூனில் துப்பாக்கியால் சுடுறது, ஹார்ஸ் ரைடிங், இப்படி நிறையா விஷயங்கள் இருந்தது. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கும் நிறைய கடைகள் இருந்தது. கரும்பு ஜூஸ் கடை, ஃப்ரூட்ஸ் கடை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீன் ஸ்டால்லாம், அதாவது ஃபிஷ் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ஃபிஷ்ஷு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. அந்த கடற்கரை கோயிலை ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இப்போ பீச்சுக்கு முன்னாடி இருந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப 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 அருமையாக இருந்ததுங்க. ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்து அதாவது ஒரு லொக்கேஷன்லேயும் நாங்கள் அதை ஷூட் பண்ணோம். ஒரு இடத்துல இருந்தும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த கோவில் பார்க்குறதுக்கு. ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் இப்போ பார்க்குறது பீச்சு. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். நான் இவ்வளோ கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஏன்னா இது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த பீச்சை ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு கல் குவிச்சு ஒரு கற்குவியல் இருந்தது. அது மேலே இருந்து நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்பவே அழகாக இருந்தது.
லாஸ்ட் இயர் சைனீஸ் பிரசிடெண்ட் இந்தியா வந்திருந்தப்போ நம்ம இந்திய பிரதமரும் சைனீஸ் பிரசிடெண்ட்டும் மகாபலிபுரத்தில் தான் வச்சு மீட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவுடைய கலாச்சாரத்தையும் அதோடைய தொன்மையையும் பறைசாற்ற விதமாக தான் அந்த மீட்டிங் நடந்தது. உலகத்துக்கே அதை நம்ம காட்டியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த பாறையிலேருந்து பார்க்கும்போது அதோடைய அழகு இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. கடலுடைய அழகும் சரி, அந்த கடற்கரை கோயிலுடைய அழகும் சரி, அவ்வளோ அருமையாக இருந்தது. கடலால் அரிக்கப்பட்ட சில கட்டிடங்களுடைய தடங்களும் அங்கே இருந்தது. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த பீச்சுடைய அழகையெல்லாம் ரசித்ததுக்கப்புறமா நாம் உள்ள கடற்கரை கோயில், வெண்ணெய் உருண்டை பாறை, 5 ரதம் இது எல்லாமே நாங்கள் போய் பார்த்தோம். அது எல்லாமே ஒன்று கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. அது நேரில் போய் பார்த்தா தான் அதோடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏற்கனவே மகாபலிபுரம் போயிருந்தீங்கன்னா அந்த அனுபவம் பற்றின உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.